ஏற்பாடு செய்த அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம் மற்றும் முகப்பேர் MMDA கிழக்கு மேற்கு வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கோதை மார்பன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அண்ணன் பொதுச் செயலாளர் வசந்தகுமார் அவர்களே, பொருளாளர் ஞானராஜ் அவர்களே, அருமை சகோதரர் பாசமிகு சகோதரர் செயலாளர் பாலமுருகன் அவர்களே, செயலாளர் பிரகாஷ் அவர்களே, சரவணன் அவர்களே, துணை தலைவரா செயலாளர் சரவணன், என்னோடு வந்திருக்கும் அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் ராகவேந்திர மணி அவர்களே, எங்களது வழிகாட்டி அருமை அண்ணன் மாநில பொருளாளர் ஜி ஹரிகிருஷ்ணன் அவர்களே, அதே போன்று இங்கே எங்களோடு அமர்ந்திருக்கும் எனது தந்தையின் நெருங்கிய நண்பரும் எனது சித்தப்பாவுமான மாநில துணைத் தலைவர், இந்த சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அருமை சித்தப்பா மகாராஜா அவர்களே, மற்றொரு சித்தப்பா பாலகிருஷ்ணன் அவர்களே, அதே போன்று இந்த மாவட்டத்தினுடைய வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வகுமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் அண்ணன் நாகூர் மீரான் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் நடராஜன் அவர்களே, அதே போன்று எனக்கு முன்பு இங்கே அருமையாக பேசி எனது தந்தையும் சுதேசி நாயகன் ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய புகழை பேசி இங்கே என்னென்ன பிரச்சனை இருந்தது, அதற்கெல்லாம் எப்படி தலைவரோடு தோளோடு தோளாக நின்ற இந்த சங்கத்தினுடைய ஆலோசகரும் முன்னாள் கவுன்சிலருமான அண்ணன் நீலகண்டன் அவர்களே, அதே போன்று முன்னாள் கவுன்சிலரான அண்ணன் சுப்பையா அவர்களே, சங்க ஆலோசகர் தேன்ராஜ் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் செல்லதுரை அவர்களே, முருகன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே மற்றும் ஏனைய நிர்வாகி அவர்களே, அதே போன்று இந்த சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தந்தை சுதேசி நாயகன் அவர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாகவும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 42 ஆண்டு காலம் இந்த சங்கத்தை அருமையாக வழிநடத்தி வணிகர்களுக்கு என்று ஒரு தினத்தை உருவாக்கி மே 5 வணிகர் தினம் என்று உருவாக்கி வணிகர்களுக்காகவே வாழ்ந்து, அதாவது ஒரு சாமானிய வணிகர் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே முதல்ல போய் நின்று அங்கே போராட்டத்தின் வாயிலாக அதற்கு சரியான விடையளித்த உன்னதமான தலைவர் நமது மறைந்த சுதேசி நாயகன் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். அவர்களுடைய இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி முதலிலே முகப்பேர் சங்கத்தில் வைத்துதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று இப்போது எனது தலைவர், அதாவது எனது தந்தையோடு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் கோதை அண்ணன் அவர்கள், அதே போன்று எனது தந்தையோடு கட்சி காலத்திலிருந்து நண்பனுக்கு நண்பனாகவும் உறுதுணையாக இருந்த அருமை சித்தப்பா மகாராஜன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி மிகவும் பெருமை அளிக்கின்றது. இப்போ அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க, ஐயா வெள்ளையன் அவர்கள் எந்த பிரச்சனை எப்போனாலும் அதாவது அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எப்போனாலும் நிற்பாங்க அப்படின்ட்டு. அதற்கு இந்த முகப்பேர் சங்கத்தில் நடந்த சில பிரச்சனைகள்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம தலைவர் அவர்கள் வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லாமல் இலங்கையிலே இறந்த அந்த தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே நாங்கள் நடத்தினோம். அதே போன்று இந்த ஈழத்தமிழர்கள் போர் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அருமைச்சவர் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய உடலை தீ வைத்து கொளுத்தி
என்னுடைய உடலை வந்து, இந்த பூத உடலை வந்து ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துங்க. அங்கே ஈழத்தில் நடக்கிற போர் நிறுத்தப்படணும். அங்கே கொல்லப்படுகிற என்னுடைய சகோதர சகோதரிகள் தமிழர்கள் வந்து கொல்லப்படக்கூடாது. இந்த போர் நிறுத்தணும். அதற்கு என்னுடைய உடலை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தம்பி முத்துக்குமார் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய உடலை தீயிட்டு மாய்த்து கொண்டார். அந்த பூத உடலை எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இன்று மாலையே இதை வந்து நம்ம வந்து அடக்கம் செஞ்சிடணும் அப்படின்னாங்க. இருந்தாலும் முத்துக்குமார் அவர்கள் எழுதி வைத்த அந்த கடிதத்திலே எப்படி என்னுடைய உடலை ஆயுதமாக பயன்படுத்துங்க அப்படின்னு குறிப்பிட்டாரோ அதே போன்று அவருடைய உடலை 3 நாட்கள் அடக்கம் செய்யாமல் கொளத்தூரில் இருக்கும் சங்க வளாகத்தில் வைத்து எத்தனையோ நெருக்கடி, எவ்வளவோ நெருக்கடி, இதையெல்லாம் எதிர்கொண்டு நமது தலைவர் அவர்கள் 3 நாள் தொடர்ந்து அந்த பூத உடலை வைத்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி அங்கே ஈழத்திலே கடைசியாக 3ஆவது நாள் அப்போ போர் நிறுத்தப்பட்டது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளபதி அருமையானன் பொட்டம்மன் அவர்கள் வந்து ஈழத்திலே இருந்து நேரடியாக நமது தலைவர் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் தான் நமது தலைவர் அவர்கள். அதே போன்று உள்நாட்டு வணிகம் காக்கப்படணும், வெளிநாட்டு வணிகம் ஆன்லைன் வணிகமாக இருக்கட்டும்,